வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே அடியானை மறித்து பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பிரசங்கம் என இருக்கிற தேவ வார்த்தை ஆண்டவரை உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க. அவர்களை பலப்படுத்துங்க, அவர் சிறப்படுத்துங்க. இயேசுவின் நாம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயான்னு யாராவது வாய் பேச முடியுங்க கூட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாய்களை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்ற இடத்துல நம்ம பயங்கரமா பேசணும். அல்லேலூயா. நம்மளுடைய உரிமைகளுக்காக, வேலை பார்க்குற ஸ்தலங்களுக்காக, சண்டை போடுறதுலாம் என்ன செய்யணும்? நம்ம சண்டை போடுறது உரிமைகள். எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறத உயரத்த சத்தத்தில் கேட்குறேன். இப்போ நீங்க கேட்க போறீங்க. யாரை கேட்க போறீங்க? அவனுடைய வார்த்தையை கேட்க போறீங்க. அல்லேலூயா. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுதாக, தேவ நாமம் மகிமைப்படுவதாக என்று அர்த்தம். அதுக்காக தான் நான் என்ன சொல்றது, அடிக்கடி அல்லேலூயா சொல்லுங்கள் என்று நான் சொல்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் ஃபாதர். இந்த நாளிலே கிறிஸ்து யாருக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யாருக்காக? தனிப்பட்ட ஒரு நபருக்காக இயேசு கிறிஸ்து இங்கே மரிக்கவில்லை. யாருக்காக மரித்திருக்கார் இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்காக மரித்திருக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் அவர் என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், ஜெயினிசம், இப்படி பல ரிலிஜியன்ஸ் இருக்குது, பல மதங்கள் இருக்கிறது. எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், பாத்தீங்களா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய அறிவை அறிவிக்கட்டாத அந்த அன்பு, நீள அகல ஆழம் இன்னது என்பதை அறிந்து கொள்ள, அறிய முடியாத அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா விளைவிக்க முடியாத அன்பு தான். அல்லேலூயா. ஆவியின் கனிகளில் 9 பிரதானமான ஒரு கனி. என்ன கனி? அன்பு. அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். அன்புதான் எல்லாத்தையும் மாற்றும். ஆமென். வாசிங்க. அப்புறம் என்ன சொல்லிருக்குது? தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேவன் ஒருவராக இருக்கிறார், அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு? தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இதுல என்ன விளங்குது உங்களுக்கு? தேவன் இந்த உலகத்திலே ஒருவரும் கெட்டு போக கூடாது என்ற பேரன்பு கொண்டு இருப்பதனாலே தேவன் குமாரனாக இந்த உலகத்திற்கு வருகிறார். விளங்குதா உங்களுக்கு? தெய்வம் மனிதனாக இந்த உலகத்திலே என்ன செய்கிறது? அவதரிக்கிறது. கொஸ்டின் கேட்பேன், நான் பதில் சொல்லணும், கவனிக்கணும். உடனேதான் கேட்பேன். அவதரித்தார் என்று சொல்லி என்ன சொல்லியிருக்குது? தெய்வம் மனுஷனாக என்ன செய்கிறது? பிறக்கிறது. யாரு? பிதாவானவர் மனுஷனாக பிறக்கிறார், குமாரனாக இந்த உலகத்திற்கு வருகிறார். ஆமென். மரித்து உயிர் தெழுகிறார். அவர் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு இந்த உலகத்திலே நான் விட்டு செல்கிறேன். அந்த தேற்றவாளன் ஆவியானவர். தெய்வம் எங்கும் வியாபித்திருக்கிறது. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிதா இயேசுவாக வருகிறார். இயேசு மேல ஏறும்போது ஆவியானவர் செயல்படும்படியாக பிதாவானவர் செயல்படுகிறார். ஆமென். ஆவியானவர் இங்கே செயல்படுகிறார். அவர் நாம் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் அறிவாக, எண்ணமாக, செயலாக இருந்து ஆவியானவர் உனக்குள்ளாக செயல்படுத்துகிறார். உனக்குள்ளாக இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அசுத்தாவி இருந்தா அசுத்தமா தான். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்து செயல்படும் பொழுது நீ நன்மை செய்தால் இவன் நன்மை செய்கிறான் என்று மத்தியஸ்தராக இருந்து இயேசு கிறிஸ்து உனக்காக எங்க இருந்து பத்தி பேசிக்கிறார்? பிதாவுடைய
வாரிசு பாகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். யாருக்கு இடையில? மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். அதான் என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்புறம் என்ன சொல்லிட்டு பாருங்க. அங்கே அதே 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். நிந்தையும் அடைகிறோம். என்ன அடையும்? நிந்தையும் அடைகிறோம். நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதான் அனைவருக்காக வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் மேல என்ன வச்சிருக்கிறோம்? நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கல்வி வாங்க. யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க என்பதுல? ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். மற்ற யார் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னு என்ன செய்வோம்? ஒன்றும் உன்னை நடத்துபவர் தெய்வம். அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு. They won't take you to the kingdom of God. உன்னுடைய அம்மா உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. உன்னுடைய அக்கா உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. உன் தம்பி உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. இயேசு ஒருவர் தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. 2:9 வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தேவதூதர்கள் சற்று குறைவாக காணப்பட்டாலும் அவர் உயிர்த்தெழுந்ததனால என்ன செய்கிறார்? மகிமை அடைகிறார். அல்லேலூயா. செத்தவன் உயிரோட எழும்ப முடியுமா? முடியாது. மனுஷன் இயேசு மனிதனாக மரியின் வயிற்றிலே பிறந்தார். அல்லேலூயா. அவர் மாமிசத்திலே பலவீனப்பட்டார். அவருக்கும் தண்ணி தாக எடுத்துச்சு, பசி எடுத்துச்சா இல்லையா? 40 நாள் உபவாசம் இருந்தார். டெம்டேஷன் அது என்று பேர். அல்லேலூயா. பிசாசன் மனாந்தரத்துக்கு கொண்டு போய் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுகிறார். அவர் அமைதியாக இருந்தார். இந்த ஆலயத்தின் உப்பரியில சென்று இதுல இருக்க எல்லாத்தையும் இந்த ராஜ்யம் பூரா அவனுக்கு தரேன், என்னை தாழ பணிந்து கொள் என்று சொன்னார். அப்பாலை போ சாத்தானே என்று சொன்னார். பசி உடைய காரியத்தை காமிக்கிறான். அடுத்தது ஆசையை ஊட்டுகிறான். அதிகாரம் என்னும் ஆசையை ஊட்டுகிறான். உங்களையும் பிசாசு அப்படித்தான் சொல்லும். அல்லேலூயா. அன்புதான் எல்லாம் ஜெயிக்கும். நீங்க உங்க பண்டாட்டிய அதிகாரம் பண்ணி அடக்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லி உன்னை போல் பிறனை நேசி. உன் மனைவிய உன் சரீரமா இருக்கிற அதிகமா உன் மனைவிய நேசி. எல்லா காரியத்திலும் மனைவி கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவா. அல்லேலூயா. நீ அன்பு செலுத்துவாயானால் உன் மனைவி உனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும். புருஷன் இல்லாதவன் அப்ப நாங்க என்ன செய்யறது? இயேசுதான் உனக்கு மனவாளன். மனைவி இல்லாதவன் இயேசுதான் உனக்கு மனவாளன். இயேசுவை நேசித்து பாருங்க. ஆமென். என்னை காட்டிலும் அதிகமாக பிறரை நேசிப்பவர்கள் எனக்கு பாத்திரன் அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நீ அதிகமாக நேசிப்பாயானால், if you love the Lord Jesus Christ, இயேசுவை நீ முதல்ல நேசிக்கணும். இன்னைக்கு உலகம் எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. அன்பு மாறுகிறது. அன்பு என்ன செய்து மாறிடுது. அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையா இயேசுவை நேசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில உயர்ந்துருவாங்க. தெய்வ பயம் முதல்ல வரணும். அப்புறம் தான் லவ் பிறகு. கடவுள் பயம் இருந்தா தான் கடவுள் மேல உனக்கு லவ் வரும். அல்லேலூயா.
வேதவசனத்துல சொல்லியிருக்கு. You have to love Jesus Christ only. உன் தகப்பனையாவது உன் தாயாவது பிறனையாவது நீ அதிகம் நேசிப்பாயானால் நீ எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நான் சொல்றேனே, கள்ள புருஷன், கள்ள மனைவி, அதனால என்ன ஆகுது? கொலை, கொள்ளை, குடும்ப சீரழிது. அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளாய் நீங்க அமர்ந்திருக்கிறவங்க, குடும்பம் கட்டப்படுவது உங்களுடைய கரத்துல தான் இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினாலே வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே வீட்டை இடித்து போடுகிறாள். பிசாசு கடைசி காலத்துல குடும்பத்தை தான் அடிக்கும். ஆமே, குடும்பத்தை தான் அடிக்கும். பெண்களை தான் வஞ்சித்தது. என்ன செஞ்சிச்சு பிசாசு? நேரம் ஆதாம்கிட்ட போகல, ஏவாள்கிட்ட தான் போச்சு, பொம்பளைகிட்ட தான் போச்சு. அதனாலதான் உலக மனுஷன் சொல்றான், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு குடும்பம் அழிவதும் ஒரு பெண்ணால், ஒரு குடும்பம் கட்டப்படுவதும் பெண்ணால். வேதவசனத்துல இருக்கிறத வச்சுதான் சொன்னான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினாலே கட்டப்படுகிறது, வீடு கட்டப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, துவேஷித்தனம், விபச்சாரம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லாம் கள்ளப்பொண்டி எரிய வந்தபோது அவர் என்ன சொன்னாரு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீழே குனிஞ்சு எழுதினார். என்ன எழுதினார்? எவன் ஒருவன் பாவம் செய்யாம இருக்குங்க அவன் இவன் மேல கல்லை வைங்கன்னு சொல்லி அந்த விபச்சார ஸ்திரீ மன்னித்தார். மன்னித்ததோட விட்டாரா? அந்த விபச்சார ஸ்திரீக்கு என்ன சொன்னாரு? யாராவது சொல்ல முடியுமா? இனி பாவம் செய்யாது. அதனாலதான் வேதவசனத்துல சொல்லி இருக்குது, அழகா சொல்லி இருக்குது, எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவனுடைய பாவம் தான் மன்னிக்கப்படும். நான் உங்களை சொல்ல வந்ததனுடைய நோக்கம் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டவர்களுடைய காரியம் வேற. அவர் கொடுத்த தலைப்பு வேற. இயேசு எதற்காக மனிதனுக்காக மரித்தார், யாருக்காக மரித்தார்? ஆனால் அவர் இப்பொழுது உங்களிடத்துல பேசக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to be perfect. பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்றாரு. ரொம்ப கவனமா இருக்கு இந்த உலகத்துல. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவ குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, மிகவும் வருத்தமான ஒரு காரியம். பயமற்றவர்களாய், பாவம் நிறைந்தவர்களாய். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாவம் செஞ்சா இயேசு மன்னிச்சிருவார். விபச்சாரத்தை, பாவத்தை மன்னிக்கிறார், எல்லாத்தையும் மன்னிச்சிடறாரு. கொலை பாதகம் மன்னிக்கப்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எது மன்னிக்கப்படாது? கொலை பாதகம் மன்னிக்கவே படாது. ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. மரணம் யாருடைய கருத்துல இருக்கு? கர்த்தருடைய கருத்துல இருக்கு. ஆயுஷ் நாட்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளை, கவனமா இருங்க. இன்னைக்கு பிசாசு ஈஸியா வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து விடுகிறது, சின்ன குழந்தைகளை வஞ்சித்து விடுகிறது. அல்லேலூயா. 6 வயசு பிள்ளைகள் உங்க வீட்டிலே பெண் பிள்ளைகள் இருந்தால் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. அன்பான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு செல்போன் பிள்ளைகளை அதிகமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் சிறு பிள்ளைகள் கைகளிலோ உங்கள் வீடுகளிலே யார் கரத்துல செல்போனை கொடுக்காதீங்க. பெண் பிள்ளைகள் கையில கொடுக்கவே கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. அது அந்த செல்போனை கொடுப்பது சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா, குடிகாரனை காட்டிலும், சிகரெட் குடிக்கிற பாருங்க, அந்த பாவம் செய்கிறவனை காட்டிலும் அதிகமாக என்ன செய்கிறான்? சரீரத்தை பாதிக்கிறதான். சிந்தனையை பாதிச்சு சரீரத்தை பாதிச்சிடலாம். குடிக்கிறவனை காட்டிலும் அதிகமான பாதிப்பு இன்னைக்கு செல்போனை பார்த்து கொண்டு அதுல இருப்பவர்களுக்கு அதிகமாக என்ன செய்யறான்? பாதிப்பு சரீரத்தில் ஏற்படுகிறது. நான் சொல்லல, சயின்டிபிக்கா ரெக்கார்ட், டாக்டர்ஸ் கொடுக்குற ரெக்கார்ட் பாருங்க. நீங்க வேணா அடிச்சு பாருங்க. அதிக நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே சொல்றான், படுக்க போறதுக்கு முன்னால 1 மணி நேரம் வரைக்கும் பார்த்துட்டு படுக்க கூடாதுன்றான். அந்த லைட், அந்த வெளிச்சம் கண்களை பாதிக்கிறது. கண்களை பாதிப்பதனால சிந்தனையை பாதிக்கிறது. ஆமென். சிந்தனையை பாதித்தவனே ஒரு செயல்பாடுகள் மாறி விடுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார். பாவம் செய்யக்கூடாது, ஒருவனும் கெட்டு போகாமல் தேவ ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே மரித்தார். ஒவ்வொரு சகோதரனுக்காக மரித்தார். ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்?
மரித்தார் என்று போட்டிருக்கிறது. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம், பாத்தீங்களா? போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்காது. ஒரு சாப்பாட்டினால ஒரு சகோதரன் விசனம் உண்டாக்கவே கூடாது. பசினா அவனுக்கு கொடுங்க. அம்மா தாயேன்னு வராமட்டீங்களா, அவனுக்கு கொடுங்க. நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. இன்னைக்கு சுயநலம் நிறைய இருக்கு. செல்ஃபிஷ்னஸ் நம்ம வாழ்க்கையில போதவர்களுக்கும் சேர்த்துதான். அல்லையா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். சுயநலமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மேல போகவே முடியாது. அதனாலதான் ராஜரீக பிரமாணமாகிய உன்னை போல் பிறர் நேசி. உனக்குள்ள இருக்கிற இயேசுவை பிறருக்கு கொடு. தனக்கு மாத்திரம்தான் எல்லாமே. பார்த்துருக்கீங்களா? சில குடும்பங்கள்ல பார்த்தீங்களா, ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க, பிறருக்கு தராம செல்ஃபிஷா இருப்பாங்க. ஆமென். அதனாலதான் ரெண்டு இருந்தா உனக்கு கொடு. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மறைச்சு மறைச்சு வச்சு எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அது செய்யக்கூடாது. இருக்கிறத கொடுக்கணும். ஆமென். அதுதான் இங்க சொல்லி போஜனத்தினாலே மறைக்காது. போஜனம் சாப்பாடு மாத்திரம் இல்லை, உன்னுடைய அன்பு. நீ மாத்திரம் பரலோகத்துக்கு போகணும், நீ மாத்திரம் இயேசுவை அறிந்து கொள்ளுன்ற அன்பு இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு பிரதானமான அதான் நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அதைத்தான் அவர் செஞ்சார். ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். தேவ பிள்ளைகளுக்காக. என்ன மறுதலா? யாருக்காக மரித்தாரு? தேவ பிள்ளைகளுக்காக மரித்தார். பிரைஸ் ஃபார். யோவான் புத்தகம் 11:51-52, 11ஆம் அதிகாரம் 51-52. நிறைய ஆமா 51-52. இதை அவன் சுயமாய் சொல்லாமல், இதை நான் சுயமாய் சொல்லாமல், இதை அவன் சுயமாய் சொல்லாமல், இதை அவன் சுயமாய் சொல்லாமல், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாய் இருந்தபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், இயேசு யூத ஜனங்களுக்காய் மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காக, சிதறிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும், மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்கதரிசனமாய் சொன்னான். தீர்க்கதரிசனமாய் சொன்னான். யூதர்களுக்காக மாத்திரம் மரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரல, சிதறி இருக்கிறவங்களுக்காக, எல்லா மக்களுக்காகவும் அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாருக்காகவும் மரித்தார். நீங்க தான் யாருடைய பிள்ளைங்க? தேவ பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் ஃபாதர். அது மாத்திரம் இல்ல, விசேஷமா அங்க சொல்றாரு, யூதருக்காக வாசத்திகள் யூதருக்காக மாத்திரம் அவர் மரிக்கவில்லை, புறஜாதிகளுக்காக அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அவர் மன்னித்தார். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பையும் நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். சகலத்தையும் அவர் நிமித்தமாக சகிக்கிறேன். நித்திய மகிமை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்ய? எல்லாத்தையும் சகிக்கிறேன். அதான் உலகத்தில் உபத்திரம் உண்டு, திறன்கொள், நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உனக்காக தான் மரிச்சேன். உன் பலவீனம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள். கும்பல பெறமா அகன்று விடு, குடிபலமா அகன்று விடு, வேசித்தனமா அகன்று விடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் உன் பலவீனத்துல உன் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமென். மாமிசம் சரீரத்துக்கு விரோதமாகும், சரீரம் மாமிசத்துக்கு விரோதமாகும் போராடணும். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனிதன்
விரிக்காது இருக்க கடவை. சும்மாவா சொல்றாங்க? பேராயர்களையும் பாதிரியார்களையும் இன்னைக்கு அவன் இஷ்டத்துக்கு சேரலாம் சொல்லிட்டான் சட்டம். மோடி ஒரு புது சட்டத்தை கொண்டு இருக்கிறார். நாட்டினுடைய பிரதமர் யார் யாரை வேணாலும் நேசிக்கலாம், யார் யாரை வேணாலும் போகலாம். அப்படித்தான் வரும். வேத புத்தகத்துல சொல்லி இருக்குது. வெளிப்படுத்த சுவிசேஷத்துல வாசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்டாட்டிக்கு 10 புருஷன் இருப்பான்னு சொல்லி. இப்ப அப்படித்தான் இருக்குது. ஆமே, அவன் சொன்ன சட்டம் அப்படித்தான் இருக்கு. தப்பு இல்லையா? புருஷன் இருக்க பொண்டாட்டி அவனா நேசிச்சா அவன் மேல டைவர்ஸ் கேஸ் போட முடியாது. என்ன ஒரு சட்டம் பாருங்க. இந்த சட்டம் எப்ப இருந்துச்சு? மோசேயினுடைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா தேசித்தனம் பண்ணிக்கிட்டு அந்த பாலைவனத்துல இருந்தாங்க. பயங்கர கோபமா இதுதான் வரும். அந்த கட்டளை அவங்க மேல தூக்கி எறிஞ்சார். மாற்றி மாற்றி சகோதரனோடையும் சகோதரியோடையும் மாமியாரோடையும் கேவலமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. Praise Jesus. அன்பான தேவ பிள்ளைகளே, புறஜாதிகளுக்காக இயேசு மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புறஜாதிகளுக்காக இயேசு கிறிஸ்து மன்னித்தார் என்று சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 47-48. அப்போஸ்தலர் புத்தகம் 47-48. சீக்கிரமா வாசிங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் நீ பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜனங்களுக்கு ஒளியாக வைத்தேன். உம்மை ஜனங்களுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி வைத்தேன் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். புறஜாதிகள் நம்ம தான் புறஜாதி, நம்ம எல்லாம் யூதர்கள் கிடையாது, புறஜாதிகள். அந்த வசனத்தை கேட்டு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? சந்தோஷப்பட்டார்கள், மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். பாத்தீங்களா? 1,44,000 யூதர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகலான்னு முத்திரை வைக்கப்பட்டது, ஷீல்டு. அதனால அங்கே வேத வசனத்துல சொல்லி இருக்குது, புறஜாதிகள் பரலோகத்துக்கு போகலாம். அதனாலதான் தேவன் நீங்க நான் புறஜாதிகள், நம்மளாம் யூதர்கள் கிடையாது. ஆமே, நம்மளாம் பரலோகத்துக்கு போகலாம். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கான வழி இருக்குது, பார்த்துக்கோங்க. பரலோகத்துக்கு போக பாருங்க. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து எல்லா சகோதர சகோதரிக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இறுதியாக ரோமர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எடுப்பத்தக்கதாக அவருடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். அதனால இயேசு கிறிஸ்து அனைவருக்காக மரித்தார். உனக்காக எனக்காக மரித்தார். அவர் மரித்தவருடைய நோக்கம் எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? இயேசு கிறிஸ்து அனைவருக்காகவும் மரித்தார் என்று நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே, இந்த நாளிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒளிபரப்பு மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் மாற்றித்தாருங்க. விளைவிக்க முடியாத உடைய அன்பை பெற்ற பிள்ளைகளாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அன்புகளை நிலைத்திருக்க கிருபை செய்ய. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீர் எப்பொழுதும் எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாக்கியம் மறவாதே. ஆமென். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பியும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.